வச்சுருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். நம்மக்கிட்ட 2 எண்ணம் இருக்குது, பேராகவே இருக்குது. காமிக்கிறேன், தெரியுதா? ஓகே, 2 எண்ணம் இருக்குது. கேட்ஃபிஷ்ஷுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 2 கப்பிஷ் குட்டியில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஐரி மீன் இருக்கு உள்ள பாருங்கள். உங்களுக்கு ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே சைஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து இது மாதிரி ஒரு ட்ரம்மில் தான் வச்சுருக்கோம். ட்ரம்முக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அடுத்து நம்ம சிமெண்ட் தொட்டி வச்சுருக்கோம். சிமெண்ட் தொட்டியில் பாக்ஸ் சீல் போட்டு நம்ம மீன் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மீன் வந்து இது வந்து எல்லோ டெக்ஸிடோ ஆஃப் டம்போயர். பாருங்கள், குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஆஃப் டம்போயரு பாருங்கள், இயரு எல்லோ டெக்ஸிடோ. அடுத்து கோல்டன் ரெட்டில் டம்போயர். குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்தது ஜாவா ரெட் இருக்குது. ஜாவா ரெட் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது, 3 பேர் தான் இருக்குது. இது வந்து நம்ம சிமெண்ட் தொட்டிலுக்கு ஜாவா ரெட்டு. இன்னொரு ஜாவா ரெட் நான் வச்சுருக்கேன். அது வந்து நேற்று தான் ஸ்டாக் வந்துச்சு. இது வந்து குட்டி போட்டுருச்சு. இதோட குட்டியெல்லாம் உள்ளே இருக்குது. ஒரு ஃபீமேலுக்கு எல்லாத்துக்கும் ரெட் கேப் வரும். இதுக்கு பிளாக் கேப் மாதிரி வந்துருக்கு. ஃபீமேலுக்கு மட்டும் பிளாக் கேப் மாதிரி வந்துருக்கு. இருங்க, நான் மேல் பிடிச்சி காமிக்கிறேன். குவாலிட்டி நல்லாவே இருக்கும். எதுவும் டம்போயர் மாதிரி தான் இருக்குது. சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆக்டிவாக இருக்குது. முடிக்கவே முடியல. துள்ளுறானுங்க, அதனால் பிடிக்க முடியல. அப்படியே பார்த்துக்கோங்க. ஐயோ, தெரியவே மாட்டேங்குது. நான் கையில் போய் பிடிக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, கையில் சுத்தமாக பிடிக்க முடியல. அந்தளவு ஆக்டிவ், சுத்தமாக முடியல. இந்த ஒரு நல்லாவே இருக்கும். இதுவும் டம்போயர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா போலார் பேரட் ஒயிட் மேலு, பலூன் மாலி மேல் மட்டும் இருக்குது. 2மே மேலில் தான் இருக்குது. சின்ன சைஸ் தான் போலார் பேரட் ஒயிட்டு. இது பலூன் மாலி மேல் மட்டும்தான் இருக்குது. ஃபீமேல் இறந்துருச்சு. போலார் பேரட் வந்து நம்ம பலூன் மாலியை போட்டு அடி நடிச்சிருச்சு. அதில் ஒரு ஃபின்னில் ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் மேல் மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பட்டர்ஃப்ளையும் எல்லோ டெக்ஸிடோவும் இருக்குது. பேரண்ட்டு ஒரு மேலுக்கு 3 ஃபீமேலுங்கிற ரேஷியோவில் விட்ருக்கோம். குவாலிட்டி நல்லாயிருக்கும் பட்டர்ஃப்ளை. இதை நான் பிடிக்கல, அப்படியே பாருங்கள். இதெல்லாம் பேரண்ட்டு. அடுத்து வந்து நம்ம சாண்டா கிளாஸ் பார்க்கலாம். சாண்டா கிளாஸ்லேயே ரவுண்ட் டெயில் டம்போயர் இது இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுவும் பிடிக்கல, அப்படியே பாருங்கள். ஃபீமேல் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அடியில் போய் ஒழிஞ்சிக்கிறானுங்க. தெரியுதா? மேல் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். சரி, இவ்வளோ வச்சிடலாம். அடுத்ததாக இந்த கோல்டன் ரெட்டைல் டம்போயர் எல்லோ டெக்ஸிடோட குட்டி அதுக்குள்ளே இருக்குது. குட்டி தெரியுதா? குட்டியாக ஓடுது இல்லையா? ஒரு 12-13 குட்டிக்கிட்ட இருக்குது. நல்லா ஃபீடிங் எடுத்து நல்லா வயிறு ஃபுல்லாக குண்டுன்னு இருக்கானுங்க. கண்ணா, யார் இதெல்லாம் வெட்டி போட்ட?